ஆட்டிறைச்சி கறி இப்படி கூட்டி வச்சு பாருங்க. எண்ணெய் தேவையில்லை. அந்த ஆட்டு கொழுப்பிலேயே வந்து எல்லாம் வதங்கி வர அருமையாக இருக்கும். வாங்கோ எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து. இது ரட்னம் கிச்சன் என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிலோ ஆட்டிறைச்சி வந்து அப்படியே கூட்டி வைக்க போகிறேன். கொழுப்பு வந்து நல்ல கொழுப்பு போட்டுக்கிறேன். அந்த கொழுப்பு தான் எண்ணெய் விடாமல் கொழுப்புலேயே செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்களை வந்து இப்போ போடுறோம் பாருங்க. 3 ஏலக்காய், 3 கராம்பு, ஒரு துண்டு கருவாப்பட்டை, ரம்பையில் கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், ஒரு 10 பல் உள்ளி அதையும் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக போடுவோம். இதுதான் எண்ணம் அந்த டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரைக்கரண்டி பெருஞ்சீரகம், ஒரு காக்கரண்டி மஞ்சத்தூள், அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கரண்டியால் 2 கரண்டி மிளகாத்தூள், உரைப்பு கொஞ்சம் கூட வேணும்னா போடலாம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான அளவு உப்பு வந்து நான் இப்போ வந்து பெரிய கரண்டி அரைக்கரண்டி போடுறேன். அப்புறம் தேவைன்னு சொன்னால் டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் போடலாம். இப்போ இதை போட்டுட்டு இதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதை அப்படியே கலந்து விடுவோம். ஒருக்கா தண்ணி விட்டால் போதும், திருப்பி விட தேவையில்லை. இப்போ வந்து அதை வந்து வடிவாக கிளறி விடுவோம். எல்லாம் சேர்ற மாதிரி வடிவாக கிளறி போட்டு இப்போ அடுப்பில் வச்சு மூடி விடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு மறுபடியும் கிளறி விட்டுட்டு என்ன மாதிரி இருக்கான்னு சொல்கிறேன். இப்போ வந்து அடுப்பில் வச்சுட்டு மூடி விடுவோம். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது பாருங்கள். ஒரு கிளறி போட்டு சரியா, ஒரு கிளறி போட்டு அடுப்பை வந்து இப்போ வந்து ஒரு மிதமான சூட்டில் விடுங்க. விட்டுட்டு வந்து ஒரு தக்காளி சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுருவோம். போட்டுட்டு அது வந்து எல்லாம் சேர்ற மாதிரி வடிவா ஒரு கிளறி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் அப்படியே மூடி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் 5 நிமிஷம் ஆச்சு. மூடி விட்டது, தக்காளி போட்டு தக்காளியெல்லாம் அப்படியே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணியும் வற்றி வந்துருச்சு. இப்போ வந்து இதை கிளறி போட்டு இப்போ வந்து தேங்காய் பால் கொஞ்சம் விடுவோம். உங்களுக்கு கொஞ்சம் குழம்பா வேணும்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி விடலாம். நான் கொஞ்சம் இறுக்கமாக வைக்கிறதுக்காக இதில் வந்து இந்த தேங்காய் பால் விட்ட இந்த போல் இருக்கு தானே, அதுலேயே கொஞ்சம் தண்ணி எடுத்து இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கிளறி போட்டு மிதமான சூட்டில் வந்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி விடுங்கோ. அப்போ அந்த தேங்காய் பாலெல்லாம் வந்து ஆட்டிறைச்சியில் சேர்ந்து நல்லா வரும், வெந்தும் வந்துடும். இப்போ வந்து முக்கால்வாசிக்கிட்ட வெந்துருச்சு. இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்து வடிவாக வெந்துடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் 5 நிமிஷம் குழம்பு நல்லா கணக்காக இருக்குது. இறைச்சி வந்து கொஞ்சம் முத்துனான்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷம் கூட விடணும். இது வந்து 2 விடப்பட்டதுனால வந்து கணக்காக இருக்குது. இறைச்சியும் வெந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழுப்பும் வந்து அப்படியே மிதக்குது பாருங்க மேலே கொழுப்பு. இப்போ வந்து இப்படியே அடுப்பை நிப்பாடி போட்டு கரண்ட் அடுப்பு பண்ணதுனால அடுப்பை நிப்பாடி போட்டு ஒரு 5 நிமிஷத்தால் எடுத்து போட்டு அப்புறம் வந்து தேசிக்காய் விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து ஓரளவு ஆறிடுச்சு. இப்போ வந்து ஒரு பாதி தேசிக்காய் புழிஞ்சு விட்டுட்டு கிளறி போட்டு எடுத்தால் அருமையான ஆட்டிறைச்சி கறி கூட்டி வச்சது நல்லா இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆக தண்ணியும் இல்லை, ஆக இறுக்கமாகவும் இல்லை, அவ்வளோத்துக்கு அருமையாக வந்திருக்கு. பிடிச்சிருந்தா செய்து பாருங்க.
என்ன வேறு என்ன அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.